ஜெய் சீதாராம். இன்றைக்கி ராமாயணத்துலேருந்து என்ன கதை பார்க்க போகிறோம் பார்ப்போம். ராமாயணத்தில் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ராமர் கதை, ராம பக்தர் கதை, அதை பார்ப்போமா. வடூர் வடபாதையில் நடுத்தருவில் கைது வீட்டுக்கு தயாராக சேர்ந்த காமாட்சி அம்மன் கோயிலில் உட்காந்துருக்கோம். ஒரு காட்டை சார்ந்த ஒரு கிராமம். அந்த காட்டை சார்ந்த கிராமத்தில் இந்த சைடு காடு, இடையில் ஒரு ஆறு, அந்த ஆற்றுக்கு அந்தாண்ட ஒரு கிராமம், அந்த கிராமத்தை லைட்டாக ஓட்டின மாதிரி ஒரு வீடு. இந்த சைடு ஆற்றுக்கு இந்தாண்ட ஒரு குடியில், அதில் ஒரு ராமபக்தர். ராமபக்தர் டெய்லி பகவானுக்கு என்ன பண்ணுவார், துளசி பிக்கிறதுக்கு அந்த சைடு போகணும். அப்போ என்ன பண்ணுவார், அந்த துளசி பிக்கிறதுக்காக அந்த சைடு போவார். அப்போ துளசி பிக்க போகும்போது வரும்போதெல்லாம் பகவான் நாமத்தை ராமா ராமா ராமான்னு சொல்லி துளசி பிச்சுட்டு வருவார். வச்சுட்டு வந்து பகவானுக்கு ராமபெருமானுக்கு துளசி மாலையெல்லாம் கட்டி பகவானுக்கு ஆராதனை அடிச்சு என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் இந்த சைடு வந்து ராமருக்கு கைகறிவன இங்கே எல்லாரையும் வர வச்சு ராமநாமம் எழுத வைப்பார். எல்லாரும் அந்த சைடில் வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து எல்லோரும் இங்கே ராமநாமம் எழுதுவாங்க. உட்காந்து சனிக்கிழமை பஜனையெல்லாம் நடந்து ராமநாமம் எழுதுவாங்க. அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது இவர் இந்த கரையில் நின்றுட்டு அந்த கரைக்கு துளசி வைக்க போவார். அங்கே ஒரு குடில், அதில் ஒரு அம்மா, அவங்களுக்கு அவங்க வீட்டு அந்த சைடாக போகும்போது துளசி பிக்கும்போது, என்ன சாமி இந்த சைடு போகிறீங்கன்னு அந்த அம்மா கேட்க, இந்த மாதிரி துளசி பிக்க போகிறோம் அப்படின்னா, அப்போ எதுக்காக வந்து துளசி வந்து மகாலட்சுமி, இந்த துளசியை பிச்சு பகவானுக்கு எந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்ருவோம் அந்த அளவுக்கு பகவானுக்கிட்ட நம்ம நெருங்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பகவான் எதுக்குமே மயங்க மாட்டார். இந்த துளசி தலையை ஒரு தலையை பிரித்து போய் பகவானுடைய பாதத்தில் போட்டால் பெருமாளுக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த ராமபெருமானுக்கு எவ்வளோ நம்ம தவறு பண்ணியிருந்தாலும் அந்த துளசியை பிரித்து கொண்டுட்டு போய் அவர் பாதத்தில் போடும்போது எல்லாத்தையும் மன்னித்து நம்மளை ஏற்றுக்குவார். நம்ம எவ்வளோ பாவங்கள் செஞ்சிருந்தாலும் அதை மன்னித்து ஏற்றுக்கக்கூடிய ஒரே தன்மை இந்த துளசியை அவர் பாதத்தில் படும்போது, அடாடாடாடா ஒரு அது எனக்கு விருப்பமான அந்த துளசி கொண்டாந்து ஒரு பக்தன் என் பாதத்தில் போட்டேன், அவன் எவ்வளோ பெரிய தவறு செஞ்சிருந்தாலும் அந்த தவறை நான் ஏற்றுக்கிறேன், அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன், என்கிட்ட உள்ள புண்ணியங்களெல்லாம் நான் அவனுக்கு கொடுத்து நான் அவனை காப்பாற்றுறேன் அப்படின்னு பெருமாள் ஏற்றுக்கிறது ஐதீகம் அப்படின்னு இந்த கதையெல்லாம் அவர் எடுத்து சொல்கிறார் அந்த மாட்டை. அதுக்கப்புறம் அந்த அம்மாவை பற்றி இவ்வளோ தூரம் பகவானை பற்றி நல்லா விசாரித்து கதையெல்லாம் ஒவ்வொரு வாட்டி துளசி பிக்க போகும்போதும் ஒவ்வொரு வாட்டி இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லுவார். அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு என்ன இந்த அம்மா அடிக்கடி யாருமே கேட்கறதில்ல, இந்த அம்மா மட்டும் இவ்வளோ இதாக கேட்டிருக்கு அப்படிங்கும்போது அப்புறம் விசாரிக்கிறாரு. அந்த அம்மாவோடைய சுச்சுவேஷன், அந்த வீட்டுக்கு பல பேர் வந்துட்டு போயிட்டு தவறான வழியில் அந்த அம்மா நடக்கிறாங்க. அப்புறம் ஒரு நாள் இந்த ஐயா சொல்கிறார், ராமபுரம் இதெல்லாம் வேண்டாம், இந்த மாதிரிலாம் வேண்டாம், பகவானுக்கு நீ உண்மையாக தர்மத்தை கடைபிடிச்சி போனீங்கன்னா நிறையா சொல்கிறார், அட்வைஸெல்லாம் சொல்கிறார். ஆனால் அட்வைஸை ஏற்றுக்கிற அந்த சுச்சுவேஷனில் அந்த அம்மா இல்லை. ஏன்னா அது வாழ்ந்த இருக்கிற இடம் சூழல் அந்த மாதிரிக்கு அந்த சுச்சுவேஷனில் அவங்களால அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. அதான் சொல்லுவாங்கள்ல, சில ஒரு விஷயத்தை அட்வைஸ் பண்ணால் அதை ஏற்றுக்கக்கூடிய அந்த தன்மை அவங்கள்ட்ட இருந்தால் மட்டும்தான் அதை செயல்படுத்த முடியும். இல்லாட்டி இது கவர் பண்ண விடாது, அவங்கள மடக்கி போட்டு அந்த தவறான வழியில் கொண்டுட்டு போயிடும். என்ன பண்ணாலும் அதுலேருந்து மீளவே முடியாது. அவர் சொல்கிறாரு, நம்மளை சுற்றி நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும், நிறைய நம்மளை தவறான வழிகளில் இழுத்து கொண்டுட்டு போய் மாட்டி விட்டுக்கிட்டு தான் இருக்கும். அதுலேருந்து மீண்டு வரணும்னா நம்ம ஒரு சக்தி வாய்ந்த இதாக மாற்றி நம்மக்கிட்ட நெருங்க விடாமல் ஆக்கணும்னா சீதா பிராட்டி மாதிரி இருக்கணும், மனசில் வைராக்கியம் இருக்கணும் அப்படின்னு அது சீதா பிராட்டியோட கதையை எடுத்து சொல்கிறாரு நம்மகிட்ட. அப்படின்னா சீதா பிராட்டி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு, அவ்வளோ பிரச்சனை வந்தப்போ அந்த இலங்கையில் தான் உயிர் கையில் பிடிச்சி ஏற்றுனான்னு ஒவ்வொரு கதையாக அதெல்லாம் எடுத்து சொல்லி அவர் சொல்கிறாரு, நீ தவறான வழியிலலாம் இனிமேல் போகாதம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அம்மாவுக்கு மனப்பூர்வமாக ஒரு மேலே ரொம்ப பாசம் அதாயிடுச்சு. அதாவது இவ்வளோ பேர் அந்த வீட்டுக்கு வர்றவங்க பூரா அந்த அம்மாவோட அழகுக்கும் அறிவுக்கும் பயன்படுத்திக்கிட்டு அந்த அம்மாட்ட உள்ள பொருளுக்கு ஆசைப்பட்டு அழகுக்கு ஆசைப்பட்டு அவங்கள்ட்ட உதவிக்காக தான் வர்றாங்க.
ஆனால் இந்த அம்மா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி வர்றவங்க யாரும் இல்லை. இவர் மட்டும்தான் அந்த சைடு துளசி பிக்க போகும்போது ஒவ்வொரு விஷயமும் அந்த அம்மாவுக்கு சொல்ல அந்த அம்மா எவ்வளோ உடலாலையும் மனசாலையும் வேதனைப்பட்டாலும் இவர் அந்த செத்த நேரம் பகவானுக்கு அந்த கதை சொல்கிறது அது பண்ணுறது அப்படி பண்ணும்போது அந்த அம்மாவுக்கு மனசு கொஞ்சம் லேசாக அப்படியே மனசு லேசாகிடும். இது காலப்போக்கில் என்ன ஆகிவிட்டு அங்கே உள்ளவங்கெல்லாம் இவங்க என்ன 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் அந்த சாமி என்ன பண்ணிட்டு, சரி இதுக்கப்புறம் அந்த அம்மாட்ட நம்ம பேச்சு வச்சுக்கூடாது அப்படின்னு நம்ம கொஞ்சம் நாசுக்காக ஒதுங்கிக்குவோம் அப்படின்னு ஒதுங்கிடுறாரு. ஒதுங்கினோன்னே ஆனால் அந்த அம்மாவுக்கு இவர்கிட்ட பேசுனா தான் நம்மளுடைய பாரம் குறையுதுன்னு அதுக்கு அது ஆசைப்படுது. அப்போ தான் அது நினைக்கிது. அவர் சொல்லிடுற இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதம்மா அப்படிங்கிறாரு. ஆனால் அதால் முடியல. ஏன்னா அந்த அம்மாவை குறை சொல்ல முடியாது. அது இருக்கிற சுச்சுவேஷன் அப்படி இருந்தால் தான் அது ஜீவனாசம் பண்ணிட்டு வாழ முடியும். பல பேர் தயவில் தான் அந்த அம்மா வாழ்ந்துகிட்ருக்கு. அப்படி இல்லாமல் அதால் அங்கே வாழ முடியாது. அதனால அந்த அம்மா மேலே தவறே இல்லை. அப்புறம் பெருமாள்கிட்ட போய் இவர் வேண்டிக்கிறார், ஆடாடா அந்த அம்மா நல்ல இறக்க குணமாக அப்படியெல்லாம் இருக்குது, நிறைய பேருக்கு உதவி பண்ணுது, நிறைய ஹெல்ப் பண்ணுது, நல்ல ஹார்ட் ஒர்க்கு, பக்கத்தில் இருக்கிற வாய்க்கெல்லாம் நல்லா உழைக்குது, எல்லாம் பண்ணுது. ஆனால் அந்த அம்மாவுக்கு இப்படி ஒரு சோதனை இப்படி இருக்குது, பெருமாளே நீ பார்த்து காப்பாற்று அந்த அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மாட்ட அவர் பேசுகிறது இல்லை. ஆனால் அந்த அம்மா திருந்தி இருக்குது, கொஞ்ச நாள் திருந்தி இருந்தாலும் திரும்ப அந்த சூழலுக்கு தள்ளப்பட்டோன்னே அதால் நிம்மதியாக இருக்கணும். அதுக்கப்புறம் பலபடியாக ஆனோன்னே அவர் அந்த ஐயா அந்த சைடு துளசி விற்க போவார். அந்த அம்மாவை நிமிர்ந்து பார்க்குறதே விட்டுட்டார். பார்த்துட்டு இவர் பாட்டு கீழே குனிஞ்சிட்டே போய் துளசி பிச்சுட்டு பகவானுக்கு தண்டக்கரையில் பகவானுக்கு மாலை கட்டி போட்டு பகவானுக்கு விட்டார். அந்த அம்மா மட்டும் ஆனால் இந்த கரைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ராமபக்தர் அந்த அம்மாவை விடாமல் பார்ப்பாராம். அங்கே யார் வராங்க, யார் போகிறாங்க, ஐயோ இந்த அம்மாவுக்கு இவ்வளோ தொந்தரவு வருது, பெருமாளே இந்த அம்மாவை காப்பாற்றாமல் விட்டுட்டியே, இப்படி ஒரு நல்ல ஜீவனை இருக்கும்போது இப்படி இதுக்கு ஒரு சோதனை பண்ணி, இப்படி நல்லவங்களுக்கு இப்படி ஒரு சோதனை பண்ணி அதை காப்பாற்றாமல் விட்டுட்டியே பெருமாளே, உனக்கு இறக்கம் இல்லையா அப்படின்னு பெருமாள்கிட்ட போய் பேசுவாராம். அவர் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னா பெருமாள் இவர் உள்ளத்தில் சொல்லுவாராம். அதோட ஊழ்வனையே அது அனுபவிச்சு அவங்க அப்பா அம்மா செய்த தவறுகளுக்கான தண்டை தான் இந்த அம்மாவுக்கு கிடச்சிருக்கு. அதுக்கான பலனை தான் இது அணிக்குது. அதனால் நீ அதை பற்றி கவலைப்படாது, நீ பாட்டு உங்கள் வேலையை பாரு, அதுக்கு நடக்க வேண்டியது எல்லாம் நடக்கும், நீ பாட்டு உங்கள் வேலையை பாருன்னா அதுக்கப்புறம் கண்டுதில்லை. அந்த சைடு துளசி போகும்போது கீழே குடிஞ்சிக்கிட்டே போவாராம். பெருசிட்டு இந்த கரையில் நின்றுட்டு அந்த அம்மாவை பார்ப்பாராம். அந்த அம்மா அந்த கரையில் நிற்குவான். அந்த அம்மா பார்க்காதப்ப இந்த ஐயா பார்ப்பாராம். அந்த அம்மா மேலே இவருக்கு ஒரு பாசம். எப்படி சொல்கிறதுன்னா, உண்மையான பக்தர்கள் மேலே இன்னொரு உண்மையான பக்தர்களுக்கு அன்பு வரும். இந்த பிரபஞ்சத்து மேலே நிறையா அக்கறையும் அன்பும் உள்ளவங்க மேலே இன்னொரு பிரபஞ்சத்து மேலே அக்கறை உள்ளவங்களுக்கு ஒரு அன்பு வரும். அது இனம் புரியாத ஒரு, இப்படி சொல்கிறதுன்னா, ஒரு பாசம். ஒரு தந்தைக்கும் மகளுக்கும் உள்ள அந்த பாசம் எப்படி இருக்கும், ஐயோ நமக்கு ஒரு பொண்ணு இருந்தால் அப்படி கஷ்டப்பட்டு விட்டுருப்போமா, அந்த புள்ள அப்படி கஷ்டப்படுது அப்படின்னு இவருக்கு ஒரு அளவிட வேண்டாத ஒரு பாசம். இந்த பிள்ளையை காப்பாற்ற முடியலையே அப்படின்னு அவருக்கு ஒரு ஏக்கம். சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அவர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. நாளடைவில் அப்படியே போயிட்டுருக்கு. இந்த கரையிலேருந்து அங்கே வரும். அந்த அம்மா அந்த கரையிலேருந்து ஐயா என்ன பண்ணுறாரு, பூஜை ஆரம்பிச்சிட்டாரா, பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறாரா, துளசி பிடிச்சி மாலை போட்டுட்ருக்காரா, தீபாரதனை காட்டுறாரா, அங்கே சூரியனுக்கு காட்டும்போது இங்கே அந்த அம்மா விழுந்து கும்பிட்டுக்குவோம். இப்படியே 2 பேருக்கும் உள்ள அந்த பக்தி மட்டும் குறையல. இந்த ஐயா அந்த அம்மா மேலே பக்தி ஆகிட்டார். அந்த அம்மா இந்த ஐயா பக்தி பண்ணுறதை பார்த்து பக்தி ஆகிட்டு. இதுக்கு பேர் தான் பரமாத்மா ஜீவாத்மா இணையிற மாதிரி 2 பக்தியும் ரொம்ப போட்டி போட்டு போயிட்டுருக்கு. 2 பேருக்கும் உண்மையான பக்தி, 2 பேருமே நல்லவங்க தான். அந்த அம்மா அதுக்கான கால நேரம் வந்துடுச்சு. அந்த அம்மா இறந்து போயிடுச்சு. இந்த ஐயாவுக்கு கால நேரம் வந்துச்சு. இந்த ஐயா 2 பேரும் பெருமாள்கிட்ட போய்த்தாங்க. பெருமாள்கிட்ட போய் பெருமாளை வணங்குறாங்க. இப்படி நிமிந்து பார்க்குறது இந்த அம்மா. அது வரைக்கும் அந்த அம்மாவை நிமிந்தே பார்க்குறது இல்லை. அது முடிவுட்டாச்சே, நம்ம சொல்கிறத இந்த அம்மா கேட்காத அம்மா நம்ம இனிமேல் திரும்பியே பார்க்கக்கூடாதுன்னு நிமிந்து பார்க்குறது இல்லை. ஆனால் இங்கே போய் பெருமாள்கிட்ட போய் நின்று இந்த அம்மா பார்ட்டான். நானும் பெருமாள்கிட்ட நீ பெருமாள்கிட்ட இருக்கிறாரு, அதுக்கு எப்படி உங்ககிட்ட நின்றுச்சு அப்படின்னு. 2 பேரும் நல்ல பக்தி பண்ணி அதனால் என்கிட்ட வந்துட்டிய. அந்த அம்மா 24 மணி நேரமும் ஒன்றே நினச்சிக்கிட்டு இருந்துச்சு.
நீ பெரிய ராம பக்தன், ஒன்னே அது நினச்சதுனால பகவானுக்கு அதை பிடிச்சி வித்து. நீ பெரிய ராம பக்தனா? ஆமாம். அந்த அம்மா ஒன்றையே நினச்சிக்கிட்டு இருந்துச்சா? ஆமாம். இப்போ ஒன்றையே நினச்சிக்கிட்டு இருந்ததுக்கான பலன் அந்த அம்மா இந்த உலகத்துக்கு வந்துட்டு, என்னுடைய பாதத்துக்கு வந்துட்டு, அது மிகப்பெரிய பக்தி ஆகிட்டு உன் மேலே. அதனால் பக்தனுக்கு பக்தனை தான் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். அதனால் அது இங்கே வந்துட்டு, என்ன ராமா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு விரதம்லாம் இருந்து நான் இது சாப்பிடாம அது சாப்பிடாம கழிட்டு இருந்தேன். ஆனால் அந்த அம்மா இந்த மாதிரி தொழிலாம் செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் சொன்னாராம் பெருமாள், அது எந்த சூழலில் தப்பான நடவடிக்கைகள் இருந்தாலும் உன்னையே உண்மையாக பக்தியோடு, ஐயோ இது மாதிரி நம்மளால் இருக்க முடியலையே, பகவானுக்கு சேவை செய்ய முடியலையே, நல்ல ஒழுக்கத்தோடு இல்லையே, நம்ம பெருமாளை எப்படி ஏற்றுக்குவாரோ அப்படின்னு இருந்தாலும் நீ உண்மையான பக்தியாக இருந்தல, ஒன்று அதை நேசிச்சிருதில்லை. ஐயோ அந்த ஐயா சொன்னதை நம்மளால் கேட்க முடியலையே, அவர் கூட இருந்தால் பகவானுக்கிட்ட நம்மளை அழைச்சிட்டு போயிடுவார் அப்படின்னு ஒன்றை உண்மையாக அதை நேசிச்சிச்சில்ல, ஒன்றை உண்மையாக ஆச்சாரியதான் நினச்சி அதை ஏற்றுக்கிட்டுச்சில்ல, அந்த ஆச்சாரியோடைய அந்த பக்தி தான் உன்னை அந்த அம்மா இங்கே அழைச்சிட்டு வந்துட்டு அப்படின்னாலாம். அப்புறம் இந்த ஏற்றத்தாழ்வு ஏன் இப்படியெல்லாம் அப்படின்னு சொல்லுவது, அது ஒன்றும் இல்லை, அதாவது அவள் செய்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி அந்த உடலும் ஆத்மாவுக்கு கிடைக்க வேண்டிய புண்ணியங்கள் நீங்கள் 2 பேரும் இங்கே வந்துட்டீங்க. அந்த உடல்கள் அங்கே என்னென்ன செஞ்சிச்சோ அதுக்கான பலன் அங்கே அணிவிக்கணும், நீங்கள் வேணால் கீழே பாருங்கள் அப்படின்னாங்களாம். கீழே பார்க்கும்போது அந்த ராமபக்தரை எல்லாரும் ஊரே சேர்ந்து அடக்கம் பண்ணுறாங்களாம். எல்லோரும் சந்தனம் குந்தனம் எல்லாம் குங்குமம் வச்சு அவருக்கு அடக்கம் பண்ணி சகல மரியாதை பண்ணுறாங்க. அந்த அம்மாவை யாருமே போய் தொட்டு கூட பார்க்கலையா, யாரோ 4 ஆளுகளை வச்சு ஏதோ வேண்டா விருப்பு நாரி போயிருமே அப்படின்னு சொல்லி வேண்டா விருப்பு கொண்டு வச்சு அடக்கம் பண்ணுறாங்களாம். அந்த அம்மாவோடைய செயல்கள் நல்லதெல்லாம் அவங்கெல்லாம் அணிவிச்சுக்கிட்டு, அழகு இருக்கிற அன்பு அழகு இருக்கிற வரைக்கும், பணம் இருக்கிற வரைக்கும், அந்த அம்மாவால் அவங்களோட புரோஜனம் இருக்கிற வரைக்கும் அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் அவங்க யாருமே போய் திரும்பி பார்க்கல. ஆனால் அது அந்த நடவடிக்கை ஒழுங்குபடாதனால இந்த வந்த பிரச்சனை. இவர் அதெல்லாம் தடுத்து நிறுத்தி இவர் ஒழுங்குபடுத்திக்கிட்டார். எந்த சூழல் வந்தாலும் தன்னை நான் என்னுடைய நிலையை இழக்க மாட்டேன்னு இவர் ஒழுங்குபடுத்திக்கிட்டார். அதனால் ஊர் மக்கள் இவர் மேலே வச்ச நம்பிக்கை இவருக்கு உயர்ந்த 4 பேர் வந்து அடக்கம் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க. அந்த அம்மா கொஞ்சம் அந்த நடவடிக்கையில் கொஞ்சம் சரிஞ்சிட்டாங்க. எதிர்த்து போராட முடியாதனால சரிஞ்சதுனால அந்த சரீரம் அது மாதிரி தவறான வாதையில் போகிறதுனால சரிஞ்சு போனதுனால அவங்களுக்கு யாரும் போய் சரியாக வரல. இதுதான் இந்த உலகத்தில் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கும். அதனால் ஆனால் உங்களுடைய 2 பேருடைய ஆத்மா வந்து ரொம்ப புனிதமானது. 2 பேருமே நீங்கள் ரொம்ப நீ அவங்க நல்லா இருக்கணும், நீ என்கிட்ட வேண்டதும் பெருமாள்கிட்ட இப்படி இவர் கூட இருந்தால் பெருமாள் எந்த அழைச்சிட்டு போயிருப்பாரே என்னால் முடியலேன்னு அந்த அம்மா இயங்கணும். அந்த நல்ல எண்ணம் உங்களை 2 பேரும் எங்கள் பாதத்தில் கொண்டாந்து சேர்த்துட்டு அப்படின்னாங்க. அப்புறம் 2 பேரும் இந்த அம்மா போய் அவர் காலில் விழுவ, அவர் போய் இந்த அம்மா காலில் விழுவ, 2 பேரும் சேர்ந்து போய் பெருமாள் காலில் விழுந்து ஐக்கியமாயிட்டாங்க. ஜெய் சீதாராம். இது 2 ராம பக்தர்கள் கதை. புனிதமான 2 ராம பக்தர்கள், பக்தகை, அவங்க 2 பேருடைய கதை. ஜெய் சீதாராம்.